சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் இயர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன் ரொம்ப ஒரு முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நர்சரிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அக்ரி சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு தீர்வகமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ வெறுமனே கன்றுகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது வளர்றதுக்கும் சரி, அதை வியாபாரப்படுத்துறதுக்கும் சரி ஒரு தீர்வும் கொடுக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2025 த்ரீசக்தி ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தோம். அது இல்லாமல் அக்ரோ இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைப்படுத்துறதுக்கு உலகளாவிய சந்தைப்படுத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக விவசாயிகள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு 2025 கிடைச்சிருந்தது. ஸோ 2026 என்ட்ரி ஆயிருக்கோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஓகே சார். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் எப்படி போவோம் சார்? இப்போ ஏர்லி பேர்டை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஒரு 8வது ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கோம். இதே ஜனவரி 1, 2018 தான் நம்ம இந்த ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரியாக இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணும் போதுமே நம்ம ஒரு என்ன கான்செப்டில் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஒன்றும் நர்சரிகள் இல்லாமல் இல்லை, பழச்செடிகள் கொடுக்காமல் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, பல விவசாயம் அப்படிங்கிறத ஒரு மாற்று விவசாயமாக ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச ஒரு 4 5 லட்ச ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு கிராப்பாக மாற்றணும். அப்போ அதுக்கு அடிப்படைங்கிறது பல விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி எந்த ரகங்களை நம்ம சூஸ் பண்ணுறோம், புதிய ரகங்களை நம்ம கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகங்களை கொண்டு வருவது மூலம் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். கொஞ்சமாக விவசாயிகளுக்கு புரிய வச்சு இன்றைக்கி பல புதிய ரகங்களை நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய நிறுவனத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம இதை செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா ஒரு புது விஷயங்களை கொண்டு வரும்போது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பல முன்னோடி விவசாயிகள் உள்ளே வந்தாங்க. அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து தான் இன்றைக்கி நம்ம ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரிங்கிறது இன்றைக்கி ஒரு ஏர்லி பேர்ட் விவசாய தீர்வகம் அக்ரி சொல்யூஷனுங்கிறத மாற்றிருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம ஃபோக்கஸ் என்ன வந்துச்சுன்னா, ஏர்லி பேர்டு அப்படின்னாவே நம்ம என்ன மீனிங்கில் நேம் வச்சோம் அப்படின்னா, புதிய விஷயங்களை கொண்டு வர்றது, ஏர்லியாக கொண்டு வர விஷயங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நேம் நம்ம வச்சோம். அந்த ஏர்லி பேர்டு பிளான் நர்சரியில் பிளான்ஸ் புது ரகங்கள் கொடுத்துமே வெளியே அதுக்கு தேவையான இடுபொருட்களும் வரும்பொழுது சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிளான்ஸ் கொடுத்துட்றோம், நம்ம அதுக்கான டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுத்தாலுமே விவசாய பெருமக்கள் அந்தந்த பகுதியில் போய் அந்த தேவையான இடுபொருட்களும் வரும்போது அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. அதை வெற்றிகரமாக கொண்டு போல பல சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம த்ரீசக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்டில் ஆர்கானிக் அண்டு சயின்டிஃபிக்கலி ஃபார்முலேட்டடு புது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நமக்கு இன்றைக்கி கொடுத்து வெற்றிகரமாக விவசாய பெருமக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கட்டங்கிறது மார்க்கெட். ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலுமே 3 விஷயங்கள் முக்கியமானதுன்னு சொல்கிறோம். எந்த பல செடி ரகத்தை நம்ம விவசாயம் பண்ண போகிறோம், அதை எந்த மாதிரியான முறையில் வளர்க்க போகிறோம், என்ன மாதிரி நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண போகிறோம், 3வது சந்தைப்படுத்தல். இது 3 அடிப்படை. அதற்கான விஷயமாக நம்ம ஏர்லி பேர்ட் அக்ரோனேஷனல் கான்செப்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதை பற்றி கூடிய விரைவில் விரிவாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர் மெயினாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு சிறந்த வரவேற்பு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட கன்றுகள் நம்ம புக் பண்ணியிருக்காங்க. அதில் பலது நம்ம ஆல்ரெடி லோடிங் பண்ணி டிஸ்பேச்சும் பண்ணிட்டோம். அதை 50,000 கன்றுகள் விற்றுக்குங்கிறத தாண்டி முக்கியமானது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கருக்கு மேலே பல விவசாயிகள் வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை புதுசாக விவசாயிகள் வந்திருப்பாங்க. அப்போ இந்த ஒரு மாற்று விவசாயமாக பல விவசாயத்துக்குள்ள ஏக்கருக்கு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வர தரக்கூடிய ஒரு விவசாயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. கன்றுகளை கொடுக்குறதுங்க தாண்டி அவங்களையும் இன்னி ப்ராப்பராக நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களை வெற்றியால் மாற்றுறது தான் நம்மளுடைய நோக்கம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பட் அதே நேரத்தில் பல விவசாய பெருமக்கள் எங்களுக்கு வச்ச வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பல ஏரியாக்களில் மலைகள் பெஞ்சிருக்கும், அவங்களுக்கு குழி எடுக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் லேட் ஆகிருக்கும். ஸோ பல விவசாய கால் பண்ணும்போது, சார் நாங்கள் ஜனவரியில் தான் பிளான்டேஷன் பண்ண போகிறோம், எங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம என்றைக்குமே விவசாய பெருமக்கள் வேண்டுகோளை என்றைக்குமே நம்ம மறுத்தது கிடையாது. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம டிசம்பரில் என்னென்ன ஆஃபரில் நம்மளுடைய பழச்செடிகளை கொடுக்குமோ அதே ஆஃபர் இந்த ஜனவரி 31 வரைக்கும் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நம்ம 8வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். அதையும் கருத்தில் வச்சுட்டு இந்த ஆஃபருங்கிறது என்னென்ன ஆஃபர் நம்ம கொடுத்தோமோ அந்த ஆஃபர் இந்த ஜனவரி 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுமையான விலை விவரங்கள் எல்லாமே இருக்கும். இது மொத்த விற்பனை நிலையம். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம ஏர்லி பேர்டுங்கிறது ஒரு மொத்த விற்பனை நிலையம். முழுக்க இது விவசாய பெருமகளுக்காண்டி நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ ரீட்டெயில் வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயவுசெய்து
செய்து எங்களுடைய ரீட்டைல் பார்ட்னர் இருக்கக்கூடிய ஆக்ஸ் எர்பனுங்கிற அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய கம்பெனி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இயர்லி பேர்டுங்கிறது முழுக்க முழுக்க விவசாய பெருமக்கள், ஒரு ஏக்கருக்கு மேலே பல விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கான கன்றுகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பயணித்து சிறப்பாக செயல்படுறதுக்கு உங்களுடைய ஆதரவுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த ஆஃபரையும் நம்ம இந்த மந்த் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால விவசாய பெருமக்கள் தொடர்ந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கன்றுகளுங்கிறத புக் பண்ணிக்கலாம். நம்ம உங்கள் விவசாய நிலத்துக்கே நம்ம அதை டெலிவரி பண்ணிடுவோம். நீங்களே நேராக வாங்க. ஏன்னா விவசாயத்தில் நம்ம எப்போவும் சொல்கிறது தான், பயணங்கிறதும் திட்டமிடலுங்கிறதும் தேடலுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நேரடியாக வர்றதுங்கிறது வெறும் பிளான்ஸை பார்க்குறக்கான விஷயம் மட்டும் கிடையாது. நீங்கள் நேரடியாக வரும்போது, ஏன்னா பல விவசாயங்கிறது 10-15 வருஷம் தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விவசாயம். அப்போ நீங்கள் நேரடியாக எங்களை மீட் பண்ணும்போது, நாங்கள் உங்களோட பேசும்போது நமக்கான தொடர்புங்கிறதும் உறவுங்கிறதும் பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன் அதை கொண்டு போக முடியும். புதிய புதிய விஷயங்கள் நாங்களும் சிலது உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்க முடியும். உங்களுக்கு சிக்கல் என்ன, உங்களில் என்ன பிரச்சனை இருக்குது, அப்போ அதுக்கு என்ன தீர்வுகள் கொடுக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். எதை நீங்கள் எங்களுடைய நர்சரிக்கு வரலாம். இது ஒரு கிராமத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு கிராமத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இல்லை திருச்சி நம்ம கேட்கணும்னு சொல்லக்கூடிய ஏர்போர்ட் பக்கத்துலேயே நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸுங்கிறது இருக்குது. இங்கே நீங்கள் பஞ்சப்பூருங்கிற திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் நம்மளுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக அங்கேயே விசிட் பண்ணிங்கனாலுமே கூட நம்ம அங்கேயும் பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயே பார்த்து பிளான்ஸை புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோட நம்ம வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார், ஆஃபர் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதுவும் 8வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிற ஒரு காரணத்தில், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வேண்டுகோளை ஏற்று ஜனவரி 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு 8வது வருஷத்தில் ஒரு நர்சரியாக ஆரம்பித்து இன்றைக்கி அக்ரி சொல்யூஷனாக வந்து கொண்டு போயிட்டு விவசாயிகள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு, அதாவது விளைச்சல்லேருந்து விற்பனை வரைக்குமான தீர்வை வந்து முழுமையாக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் நன்றி. ஸோ விவசாயிகளும் இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ 2026லையும் புது ரகங்களோட புது ஐடியாக்களோட விவசாயிகளை அப்ரோச் பண்ணுவோம் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம். எந்தெந்த புது விஷயங்களை விவசாயத்திலும் கொண்டு வர முடியும், அதன் மூலம் அவங்க வருமான அளவு கூட்ட முடியுங்கிறத நம்ம தொடர்ந்து யோசிக்கிறோம். தொடர்ந்து அதுக்கான ஒர்க்குங்கிறது மாரண்டிங்கிறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2026ங்கிறது பல புது ரகங்களுக்கான ஒரு ஆண்டை கண்டிப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் விவசாய பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார், நன்றி சார். நன்றி, வணக்கம்.